ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா கைத்தாளத்தோடு பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நாம் ஒரு புதிய செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஞாபகம் இருக்கா? ஆமென். என்ன செய்தி? கிறிஸ்து எனும் மணவாளனுக்கு மணவாட்டியாம் திருச்சபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த செய்தியை நாம் ஏற்கனவே கன்வென்ஷன் நாட்களில் கடைசி நாளில் கேட்டு தியானித்தோம். இதை இனிமேல் நமக்கு சொந்தமாக்கி கொண்டு கேட்ட செய்தியை அசை போட்டு கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து மணவாளன், நாம் மணவாட்டிகள். திருச்சபையை பார்த்து மணவாட்டி திருச்சபை என்று புதிய ஏற்பாடு சொல்கிறது. பாருங்க, இந்த கிறிஸ்து என்கிற மணவாளனுக்கு நாமெல்லாம் மணவாட்டியாக இருக்கிறோம். மணவாட்டியாக. இங்கே மணவாளன் என்றால் ஆண், மணவாட்டி என்றால் பெண். பெண். எனவே இங்கே ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே பெண்கள் தான். மணவாட்டி என்றால் பெண் தானே. ஆமேன். இங்கே நாம் திருச்சபையை பற்றி சொல்லும்போது தாயாம் திருச்சபை என்று சொல்கிறோம். தாயாம் திருச்சபைன்னு சொன்னால் அது ஆண் அல்ல, பெண் தானே. ஆமேன். விசுவாசிகளை பெற்றெடுக்கிற தாய், மக்களை ரட்சிப்புக்குள் பெற்றெடுத்து வளர்க்கிற தாய், தேவ சத்தியங்கள் என்ற வேத வசனங்கள் என்ற பாலை ஊட்டி பிள்ளைகளை வளர்க்கிற தாய். இப்படியெல்லாம் நாம் பார்க்கும்போது திருச்சபையை ஒரு பெண்ணாகத்தான் பார்க்கிறோம். எனவே இந்த திருச்சபையாகிய பெண், ஆமேன், ஒரு மணவாட்டியாகவே இருக்கிறார். இங்கே மணவாட்டி மணவாளன் என்று சொல்லும்போது ஆண்பால் பெண்பால் என்பது இல்லை. இந்த ரெண்டிலுமே ஒரே ஒரு கடமைதான், அது பிரமாணிக்கமாக இருக்கக்கூடிய கடமை. எனவே நம்ம ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நாம மணவாட்டிகள் என்கிற அந்தஸ்திலே வாழணும். அதுதான் எதிர்பார்ப்பு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே குடும்பத்தில் இருக்கிறவர்கள். உங்களில் அநேகர் குடும்பத்தில் இருக்கிறீங்க. கணவன் மனைவி உடன்படிக்கை ஒப்பந்தம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஆமாம். அந்த வாழ்க்கைக்குள்ளால என்னென்ன அம்சங்கள் இருக்குதோ அத்தனையும் கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருக்குது என்பதுதான் வேத பாடம். எனவே கடவுளோடு நாம் வாழும் ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும் என்று சொல்லும்போது கடவுள் அதை நீங்க வாழ்ற வாழ்க்கை மாதிரி ஒரு கணவனும் மனைவியும் எப்படி வாழ்றீங்களோ அப்படி இருக்கணும் என்று சொன்னார். ஒரு கைத்தாளத்தோடு. இது கடவுள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். நம்ம பார்த்தோம் கடந்த வாரத்தில் இந்த தலைப்பினுடைய ஒரு முகவுரையிலே பார்த்தோம். இஸ்ராயேல் மக்களோடு கடவுள் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். ஆமென். இந்த உடன்படிக்கையை பற்றி நம்ம பார்க்கும்போது விடுதலை பயணம் 19ஆம் அதிகாரம் 5 முதல் 6 முடிய வசனங்களில் கேட்டோம். நீங்கள் என் வார்த்தைக்கு செவி சாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்து உலகும் என் உடைமையாக இருந்தாலும் நீங்களே எல்லா மக்களினத்திலும் என் தனி சொத்தாக இருப்பீர்கள். இப்போ கடவுள் முன்னால வந்து நம்மோட உடன்படிக்கை செய்து கொள்கிறார். ஒப்பந்தம். இந்த உடன்படிக்கைங்கிறது ஒப்பந்தம், கான்ட்ராக்ட். ஆமேன். இங்கே கவனன்ட் என்று இதை சொல்லுவோம். கவனன்ட், கான்ட்ராக்ட், உடன்படிக்கை, ஒப்பந்தம் செய்து கொள்கிறார். என்ன? நீங்கள் எல்லாரும் என்னுடைய ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள். நீங்கள் என்னுடைய மக்களாக எப்போதும் இருக்கணும். நீங்கள் என்னுடைய மக்களாக எப்போதும் இருக்கணும்னா நீங்கள் என்னுடைய வார்த்தைகளெல்லாம் கடைபிடிக்கணும். என்னுடைய வார்த்தைகளை கடைபிடிச்சா நீங்கள் எப்போதும் என்னுடைய மக்களாக இருப்பீர்கள். என்னுடைய ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் நீங்கள் சொந்தக்காரர்களாக இருப்பீர்கள். எனவே இதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா அப்படின்னு கேட்கார்.
விடுதலை பயணம் 24ஆம் அதிகாரத்தில் இந்த உடன்படிக்கையானது பொது உடன்படிக்கை, இஸ்ரவேல் ஜனங்களை பற்றிய ஒரு பொது உடன்படிக்கையாக அது நடக்கிறதை பார்க்குறோம். அந்த உடன்படிக்கையில் எல்லாரும் சொன்னாங்க, ஆண்டவரே நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் நாங்கள் இருப்போம் என்று அங்கே ஒப்பந்தம் செய்து கொள்கிறாங்க. அப்போ கடவுளுக்கு ஆசை என்ன? ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு அந்த மக்களுக்கு தன்னுடைய ஆசீர்வாதங்களில் எல்லாம் பங்கு கொடுப்பது, அவ்வளோதான். உடன்படிக்கை எதுக்கு செய்து கொள்கிறாரு? இவங்க கட்டுக்குள்ளே இருந்தால் தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம பார்க்குறோம் இந்த ஊதாரி மகனில் அங்கே ஒரு உடன்படிக்கைங்கிறது இல்லை. ஊதாரி மகனை பெற்றாரு, வளர்த்தாரு, 2 பிள்ளைகள் வளர்கிறாங்க. மூத்தவன் அனுசரித்து அப்பாவுக்கு கட்டுப்பட்டு அப்பாவுடைய பிள்ளையாக வீட்டிலே இருந்தான். ஆனால் இந்த இளையவன் என்ன செய்தான்? அவனுடைய பாட்டுக்கு அவன் சொத்துக்களை எல்லாம் கொண்டு ஊரு தேடி அவன் போயிட்டான். பாருங்க, அப்பா அவனுடைய கட்டுப்பாட்டை இழந்து போயிட்டான். ஆனால் தகப்பன் என்ன சொல்கிறாரு? தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களிலும் பங்கு கிடைக்கணும். அப்போது ஓடுற பிள்ளைகளாக இருக்கிறாங்க, என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்படாத பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஆகையினால அவர் என்ன செய்கிறாரு? கண்டிப்பாக கட்டி போடுறாரு. இந்த நாய்களை கட்டி போடுறது மாதிரி. நாய்களை கட்டி போடுறது கொல்றதுக்கா? இல்லை, நாய்களை கட்டி போடுறது வளர்க்குறதுக்கு. ஆமாம், நல்லா வளர்க்குறதுக்கு, தன்னுடைய எஜமானனுக்கு பிரியமான பிள்ளையாக வளர்க்குறதுக்கு, தன்னுடைய எஜமானனுடைய எல்லா ஆசீர்வாதங்களிலும் பங்கு கிடைக்கிற பிள்ளையாக வளர்க்குறதுக்கு தானே கட்டி போடுறோம். அப்படியே கடவுள் பார்த்தாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இவங்க இன்றைக்கும் உலகத்தில் தான் வாழ்கிறாங்க, இவங்க என்னுடைய பிள்ளைகளாக இருக்க விரும்பலை. ஆகையினால இந்த ஆதாம் ஏவாளுடைய காலத்தில் நடந்தது போல் இப்போ நடந்துகிட்டு இருக்கு, இவங்களை கட்டி போடணும். அங்கே கட்டி போட முடியல, இங்கே இன்னொரு கட்டி போடுதல் நடக்குது. அது என்னது? உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை என்ற கட்டுக்குள்ளாலே, ஆமேன், அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. பைபிளை நம்ம ஆழமாக படித்தா நமக்கு அது புரியும். உடன்படிக்கைங்கிற ஒரு கட்டுக்குள்ளால் உள்ள வாழ்க்கை. நாங்கள் யார்? நாங்கள் உடன்படிக்கையின் மக்கள். இந்த விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள்லாம் சொல்கிற வார்த்தையில் அர்த்தம் இல்லாமல் போச்சு. இன்னைக்கு கிறிஸ்தவங்கன்னு சொன்னால் அர்த்தம் இல்லாமல் போகிற மாதிரி அதெல்லாம் போக போக அர்த்தம் இல்லாமல் போச்சு. ஆனால் உடன்படிக்கையின் மக்களுங்கிறத கடவுள் திருப்பி 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 சொல்லிக்கொண்டே இருந்தார். நீங்கள் உடன்படிக்கையின் மக்கள், என்னோட உடன்படிக்கை செய்து கொண்டவங்கன்னு சொன்னார். பாருங்க, இந்த உடன்படிக்கையின் மக்களை பார்த்து கடவுள் சபை என்று சொல்கிறார். உடன்படிக்கையின் மக்களே, நீங்கள் என்னுடைய சபையார் என்று சொன்னார். எனவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாராக இருந்தார்கள் என்றால் சபையாக இருந்தார்கள். இந்த உடன்படிக்கையின் மக்கள் சபையாக இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்மை திருச்சபை என்று சொல்கிறோம் இல்ல, பரிசுத்த சபை, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்கூட்டம், இறைவனுக்கு சொந்தமான மக்கள், பரிசுத்த குலம் அப்படின்லாம் இந்த மக்களுக்கு பேரிட்டாரே. ஆமே, அவர்களை சபை என்று சொல்லி பேரிடுகிறார். நீங்கள் லேவியர் 23ஆம் அதிகாரத்தில் பார்த்தால் 7, 8, 3 போன்ற வசனங்களில் எல்லாம் முதல் நாள் சபை கூடுகையில் இந்த சபை என்ற வார்த்தைகள் அதிகமாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் கடந்த வாரம் பார்த்தோம். பாருங்கள், இது ஒரு சபை. இன்றைக்கு நாமும் புதிய உடன்படிக்கையின் மக்கள். அவர் இயேசு தம்முடைய இரத்தத்தினாலே நம்மோடு புதிய உடன்படிக்கை ஒன்று செய்து கொண்டார். உனக்காக நான் மரித்தேனே, இனி எனக்காக நீ வாழணும் என்று சொல்லி ஞானஸ்நானத்தின் மூலமாக நம்மோடு ஒரு புதிய உடன்படிக்கை செய்து கொண்டார். எனவே இங்கேயும் ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையும் சபைக்குரிய உடன்படிக்கை. எனவே சபையாகிய உடன்படிக்கை. அங்கேயும் உடன்படிக்கை செய்து கொண்ட மக்களை கடவுள் சபை என்று சொன்னார். இந்த உடன்படிக்கையில் எப்போதுமே பிரமாணிக்கம் இருக்கணும். அந்த உடன்படிக்கையை நம்ம கட்டுப்பட்டு வாழணும். அதனுடைய வார்த்தைகள், the wordings, அதனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு வாழணும். இன்றைக்கி நம்ம ஒரு சொத்துக்கு உடன்படி செய்தோம்னு சொன்னால் அந்த ஆதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு இருபாலரும் கட்டுப்படணும். அப்போ கடவுள் என்ன சொல்கிறாரு? இந்த பாருப்பா, நான் உடன்படிக்கை கட்டுப்படுவேன், ஆனால் நீங்கள் உடன்படிக்கை கட்டுப்பட்டிருக்கணும். நான் உங்களோட ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டேன், நான் அதில் கட்டுப்பட்டு இருப்பேன். ஆனால் நீங்கள் கட்டுப்படக்கூடாது, நீங்கள் கட்டுப்பட வேண்டும். நான் கட்டுப்பட்டிருப்பது போல நீங்களும் கட்டுப்படணும். அப்போ உடன்படிக்கையினுடைய 2 பாகத்தில் உள்ளவர்களும் கட்டுப்படணும். கடவுள் சொல்றாரு, நான் உடன்படிக்கைக்கு மீறவே மாட்டேன் என்று சொல்றாரு. பாருங்க, திருப்பாடல் 89:24, என் உடன்படிக்கையை நான் மீற மாட்டேன் என்று சொன்னார். என் வாக்குறுதியை நான் மாற்ற மாட்டேன் என்று சொன்னார். நான் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி நான் வாழ்வேன், பிரமாணிக்கமாக இருப்பேன், நீங்கள் மீறக்கூடாதுன்னு சொன்னார். அப்போ அது போலவே
அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படியே இருக்கணும்னு விரும்பினாரு. ஆனா இருக்கல்ல. நீங்கள் என்னுடைய உடன்படிக்கையை மீறினீர்கள், என்னுடைய உடன்படிக்கையை நீங்கள் மீறினீர்கள். எரேமியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நம்பிக்கை துரோகம் செய்த ஒரு பெண் தன் கணவனை கைவிடுவது போல இஸ்ராயேல் வீடே நீயும் எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தாய். பிரியமான பிள்ளைகளே, இதெல்லாம் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கை, கடவுளோடு உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள், ஒரு கணவன் மனைவியும் போல வாழ வேண்டியவர்கள். எவ்வளவு பிரமாணிக்கத்தோடு இருக்கணும். கணவன் தன் கண்ணை எப்போதும் தன் மனைவியிலே வைத்து மனைவியை செய்ய வேண்டிய சகல கடமைகளையும் செய்து கொண்டிருக்கும் போது அந்த மனைவியோ அந்த கணவனுக்கு கண் முன்னாலேயே நம்பிக்கை துரோகம் செய்கிறார். அப்படின்னா எப்படி இருக்குமோ அது போல நீங்களும் இருக்கிறீங்கன்னு சொன்னார். இப்போ பாருங்க, நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்றீங்க. ஒரு கணவன் மனைவி கணவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது போல நீங்கள் செய்கிறீங்க. நானும் என்னுடைய உடன்படிக்கையை மீறுவதில்லை, நான் நம்பிக்கை துரோகம் செய்வதில்லை. இந்த பிரமாணிக்கம் தவறுதல் என்று சொல்கிறது தான் இந்த நம்பிக்கை துரோகம் என்கிற வார்த்தை. இது பல முறை சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை துரோகம், நம்பிக்கை துரோகம், இஸ்ரவேல் ஜனங்களே நீங்கள் எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுடைய அர்த்தம் இது. பிரியமான பிள்ளைகளே, இந்த பின்னணியில் அவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்ப்பது போலத்தான் புதிய ஏற்பாட்டிலும் நாமும் இயேசு கிறிஸ்துவோடு மன ஒப்பந்தம் செய்து கொண்டவர்கள். இந்த பாடத்தை, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அதே பாடத்தை அப்படியே ஆதி ஆவிக்குரிய சபைக்கு அந்த அப்போஸ்தலர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த பாருப்பா, நாமளும் உடன்படிக்கையின் மக்கள். இந்த உடன்படிக்கை நம்ம எப்போது செய்து கொள்கிறோம்? ஞான ஸ்நானத்தின் மூலமாக செய்து கொள்கிறோம். எப்படி? மனம் மாறி பாவ மன்னிப்புக்காக இயேசுவின் நாமத்திலே ஞான ஸ்நானம் பெற்று அபிஷேகத்தினாலே சபையில் நம்மை ஐக்கியப்படுத்தி கொள்ளும் போது இந்த நிகழ்ச்சியை பெந்தைக்கோஸ்தே நாள் அன்றைக்கு நடக்கிறது. பெந்தைக்கோஸ்தே நாள் அன்று நடக்கிறது. 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடி திருத்துதர் பணி 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அந்த மொத்த நிகழ்ச்சியிலும் அது வருகிறது. 47ஆம் வசனம் வரையிலும் உள்ள அதே நிகழ்ச்சிகளில் இந்த உடன்படிக்கை செய்கிற நிகழ்ச்சி நடக்குது, அந்த அபிஷேக நிகழ்ச்சி நடக்குது, அந்த ஞானஸ்நான உடன்படிக்கை அவர்கள் செய்வது 41ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவர்கள் கூடியிருந்த அத்தனை பேரும் அவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா இந்த உடன்படிக்கையின் மக்கள் நாமோ. இந்த பாடத்தை பவுல் கொரிந்து திருச்சபைக்கு கொடுக்கிறார். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் இந்த 11ஆம் அதிகாரம் 1 முதல் 4 முடிய வசனங்களில் அங்கே ஒரு சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கிறது. உடன்படிக்கையை மீறுகிற ஒரு சந்தர்ப்பம் அங்கே வந்தபோது இந்த உடன்படிக்கையை மீண்டும் புதுப்பிக்கிறார். இந்த உடன்படிக்கையை அதே பாடத்தோடு சொல்லுகிறார். இந்த பாருங்க, நான் உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே மன ஒப்பந்தம் செய்திருக்கிறேன். ஆமென். இந்த மன ஒப்பந்தத்தில் பிரமாணிக்கமுள்ள சபையாக, விசுவாசியாக நீ வாழணும் என்று சொல்லி எச்சரிக்கிறார். இந்த பின்னணியோடு இன்றைய பாடத்தை நாம் பார்ப்போம். இப்போது நம்முடைய வசனத்துக்குள்ளாலே போவோம். அந்த 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 4 முடிய வசனங்களை இப்போது நம்ம வாசிக்க கேட்போம். அந்த அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். என் அறிவீனத்தை ஆமென் நீங்கள் சற்று பொறுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் சற்று பொறுத்துக்கொள்ள வேண்டும். ஆம், சற்றே பொறுத்துக்கொள்ளுங்கள். ஆம், சற்றே பொறுத்துக்கொள்ளுங்கள். பாருங்கள், முதல் வசனம். இந்த முதல் வசனத்தை இப்போது எடுத்துக்கொள்வோம். முதல் வசனம், இங்கே 8 கருத்துக்கள் வருவதை பார்க்கிறோம். முதல் வசனத்தில் என், 2வது அறிவீனத்தை, 3வது நீங்கள், 4வது சற்று பொறுத்துக்கொள்ளுங்கள். ஆம், சற்று பொறுத்துக்கொள்ளுங்கள். பிரியமான பிள்ளைகளே, அந்த அதுவரையிலும் ஒரு நல்ல ஓட்டமாக, ஒரு நல்ல சீராக போதிச்சுக்கிட்டு இருந்தவர் இப்போ இந்த 11ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அவருடைய அந்த செய்தியின், அவருடைய உபதேசத்தின் தொனி மாறுகிறது. இதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த உபதேசத்தினுடைய தன்மை மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா
இப்போ அவர் ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை கொண்டு வைக்கிறார். இந்த சத்தியம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புதுசு அல்ல, அந்த யூத மக்களுக்கு இந்த சத்தியம் புதுசே அல்ல. ஆகையினால இந்த சத்தியத்தை அவர்களுக்கு எப்போதும் நல்லா தெரிஞ்சுக்க கூடிய ஒரு பாணியில் ஆனால் ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்றார். அதுதான் நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த 1வது வசனத்தில் வரக்கூடிய இவ்வளவு காரியங்களும் ஒரு முகவுரை என்று பார்க்கிறோம். இந்த அவர் சொல்ல போற சத்தியங்கள் 4 வசனத்துக்கும் ஒரு முகவுரையாக அப்படி போட்டு விடுகிறார். என்ன சொல்ல போறாருங்கிறது பின்னால தெரியுது. இங்கே அவர் சொல்லும்போது என் அறிவீனத்தை நீங்கள் பாருங்க, இந்த 2 வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என் என்று சொல்லும்போது யாரை சொல்றாரு? இந்த என் என்று சொல்லும்போது, அந்த என் என்று சொன்னால் பவுல் தன்னை சொல்வது என் என். ஆமென். இந்த என் என்று சொல்லும் போதே அவங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்ல அப்படின்னு நம்ம கேட்கறது உண்டுல்ல, என்ன தெரியுதுல்ல உங்களுக்கு, நான் சொல்றேன் என்று சொன்னா ஆமென். அந்த எண்ணுக்குள்ளால, அந்த நானுக்குள்ளால நிறைய கருத்து இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த கொரிந்து திருச்சபைக்கு இந்த எண் என்று சொல்றது யாரு? ஆமென். இந்த எண் என்று சொல்றது யாரு? பிரியமான பிள்ளைகளே, இந்த எண்ணுக்குள்ளால நிறைய கருத்து. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 4:15. ஆமென். கிறிஸ்துவை சார்ந்த உங்களுக்கு ஆமென் ஆசிரியர்கள் பல்லாயிரம் இருக்கலாம், ஆனால் தந்தையர் பலர் இல்லை. நற்செய்தி வழியாக நான் உங்களை கிறிஸ்தவர்களாக ஈன்றெடுத்தேன். கைத்தாளத்தோடு இங்கே ஒரு தாயாக ஒரு தந்தையாக இருக்கிறார். கிறிஸ்தவர்களாக ஈன்றெடுத்தேன். ஒரு தாய் தான் பெற்றெடுக்க முடியும். ஆனால் இங்கே ஒரு தகப்பனாக ஒரு தாயாக இருக்கிறார். யாரு சொல்றான்னு கவனிச்சுக்கோ. இதை யாரு சொல்றா? இந்தா நான் உன்னை சொல்ல போறேன், இது யாரு? ஆமா, இன்னார் இப்படி சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லல. என் நான். ஆமா, என் பலவீனத்தை என்று சொன்னாலே இங்கே இந்த முதல் வசனத்தில் அவர் போடுகிற ஒரு, அதாவது அந்த அந்த அவருடைய உபதேசத்தை கேட்கிறவங்களை ஆயத்தம் பண்றாரு. இந்த உபதேசத்தை என்ன நிறையில நீங்க கேட்கணும். என் என்று சொன்னாலே இங்கே அவர்களுடைய தகப்பன் என்ற ஒரு கருத்தில் வச்சு சொல்றாரு. உங்களை கிறிஸ்துவுக்குள் ஈன்றெடுத்த தகப்பனப்பா நான். ஆகையினால் இந்த தகப்பனுடைய அறிவீனத்தை என்று சொல்கிறார். இந்த தகப்பனுடைய அறிவீனத்தை இங்க நீங்கள் என்று சொல்கிறது யாரு? நீங்கள்னா என்னுடைய பிள்ளைகள், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் நீங்கள். அப்போ இந்த என் நீங்கள் 2 வசனத்திலும் பெரிய ஒரு அர்த்தத்தை வச்சு சொல்றாரு. நீங்க யாரு? தேவ சபையே, நீங்க யாரு? நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள். இப்ப நான் ஒன்று சொல்ல போறேன் உங்களுக்கு, இப்போ யாருக்கு சொல்றேன்? பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு தகப்பன் சொல்றேன். சொல்லும்போது என்னுடைய சொல்லுல நீங்க அறிவீனம் இருப்பதாக நினைக்கலாம். பாருங்க அவர் எப்படி சொல்றாரு. நான் சொல்ல போறேன், இன்னும் சொல்லல, அவர் இன்னும் சொல்லவே இல்லை. சொல்லதுக்கு முன்னாலேயே சொல்றாரு என் அறிவீனத்தை என்று சொன்னார். எடுத்த உடனே சொல்றாரு. என்னையா இவ்வளோ நேரம் நல்லா பேசிட்டு இருந்தார் இந்த ஆளு, இப்ப அவர் பேசும்போது கொஞ்சம் எடக்கு மடக்கா பேசுறாரு. ஆமே, என் அறிவீனத்தை என்கிற வார்த்தையை சொல்லும் போதே அதுல ஒரு பெரிய ஆழ்ந்த கருத்து வருவதை பார்க்கிறோம். எனக்கு பிரியமான பிள்ளைகளே, ஏன்னா தன்னுடைய சீஷர்களுக்கு இயேசு பேசி கொண்டிருக்கும் போது அந்த பேச்சினுடைய ஆழம், சத்தியத்துக்கு உள்ளாலே ஆழத்துக்கு போகணும்னு சொல்லும்போ அந்த மக்கள் அவரை ஒரு அறிவியனராக பார்க்கிறார். அதுதான் நம்ம பார்க்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் வர்றதை பார்க்கிறோம். பாருங்க, இந்த உபதேசம்னு சொல்லும் போதே ரொம்ப பசப்பு உபதேசங்களுக்கு கேட்கறதுக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்கும். பசப்பு உபதேசங்கள் ஒரு மேலெடுந்த வாரியாக
அப்படியே இயேசு கிறிஸ்து உனக்காக பாடுபட்டார், கஷ்டப்பட்டார், சிலுவையில் அறைந்தார், மரித்தார், உயர்த்தார், இதெல்லாம் கொண்டாடுங்க, இதெல்லாம் நம்ம கொண்டாடணும், நம்ம அதனால் கொண்டாடி சிலுவை பாதை செய்யணும், நம்ம அதெல்லாம் கொண்டாடி திருவிழா எடுக்கணும், கிறிஸ்மஸ் கொண்டாடணும், ஒரு மேலெழுந்த உபதேசங்கள். ஆனால் சத்தியத்தின் ஆழத்துக்குள்ளால போகணும். என்னிடம் வருகிறவனுக்கு ஒரு குறையும் இருக்காதுன்னு சொல்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. வருத்தப்பட்டு பாருங்க சூப்பர், என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னால் அதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இது போல ஒரு சம்பவம் நடக்குது. அதனால தான் அந்த இடத்த நம்ம கருத்தோட பார்க்கணும். ஒரு போதகர், உன்னை பெற்றெடுத்த போதகர், உன்னை கிறிஸ்துவின் வெளிச்சத்துக்குள்ளால் உன்னை கொண்டு வந்த சத்தியம் கொடுக்கிறவர் கொடுக்கிற வார்த்தைகள் சற்று கடினமாக இருக்கும் 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 பிள்ளைகளை ஒரு தாய் தகப்பன் வளர்க்கிறது போல உன்னை கிறிஸ்துவுக்குள் பெற்றெடுத்த தகப்பனுக்கு உரிமை உண்டு. அதைத்தான் நம்ம பார்க்குறோம். சபை அதை உணர்றதில்லை. பல நேரங்களில் அப்படியே இந்த உலகத்தில் போய் டைலூட் ஆயிடுது. அந்த டைலூட்டான ஒரு நிலைமையில் இருந்துக்கிட்டு, அதாவது ஒரிஜினல் பாலில் தண்ணி கலந்தது மாதிரி உலகத்தில் போயிட்டு அங்கெங்கேயா வேலை செஞ்சுட்டு அப்படி இப்படி சுற்றி அடிச்சுட்டு வரும்போது, ஆமாம் நீ யார் நான் யாருன்னு வந்துடும். ஆகையினால தான் இவர் சொல்கிறாரு, இந்த பாருப்பா நான் யாரு, நான் பேசுறது உங்களுக்கு அறிவீனம் போல தெரியும். எது கொஞ்சம் அழுத்தமாக சொல்லும்போது பிள்ளைகளுக்கு இப்போ பாருங்கள், பிள்ளைகளிடத்தில் நீங்கள் எப்படி உபதேசம் கொடுக்குறீங்க? பிள்ளைகள் அவங்களுடைய போக்கு விடுவீங்க. விளையாடுற நேரத்தில் விளையாடிட்டு இருப்பாங்க, டிவி பார்க்குற நேரத்தில் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது என்னது அது நேரம்? பரீட்சை வரும்போது எங்கே என்ன டிவியில் உட்காந்துருக்கிற, நாளைக்கு பரீட்சை தானா? இது என்னது? இப்போ தான் சீரியல் முடிய போகுது, முக்கியமான கட்டத்தில் வந்திருக்கு. இந்த நேரம் போய் இவர் சொல்கிறாரு படிக்கிறதுக்கு போகிறது. பேசுவது அறிவீனம் போல தெரியும், ஆனால் பேச வேண்டியதை அவர் பேசி இருக்கணும். ஏன்னா மக்களை இந்த நேரத்தில் நீ போய் டிவியில் உட்காந்துருக்காரு, இப்போ உன்னுடைய மைண்டு கான்சன்ட்ரேஷன் வராது. போய் இந்த படிக்கிற நேரத்தில் படி. இப்போ நீ இப்படி தான் இருக்கணும். காலையில் எழும்பு, என்ன இப்படி கிடந்து உறங்குற? ஆமேன். பாருங்க, சில உபதேசங்கள் ஆழமாக சில சந்தர்ப்பங்களிலே நம்மிடத்தில் வரும்போது அந்த உபதேசத்தை கொடுப்பவர்களுக்கு அறிவீனம் என்று தங்களிடத்தில் அறிவு இருக்குது. ஏன்னா எப்போவுமே ஒரு நியாயம் வந்து நிற்கும். நமக்கு ஒரு நியாயம் வந்து எப்போ நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கு, நீ கரெக்ட்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போது உனக்கு உபதேசம் கொடுக்குறவங்க கரெக்ட் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இதுதான் உனக்குள்ளால நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா உனக்கு ஒரு பக்கத்தில் ஒரு சாய்வு இருக்குது. ஆமாம், இந்த சாய்வை நியாயப்படுத்தி கொண்டே இருக்கும் உன்னுடைய மனம் எப்போதுமே. உனக்கு சில காரியத்தில் ஒரு பிடித்தம் இருக்கும்போது அப்பா சொல்கிறாரு, மக்களை நீ இன்னைக்கு இந்த டூருக்கு போண்டான்னு சொல்கிறாரு. போச்சு, என்ன புத்தி இல்லாத மனுஷன், அவருக்கு என்ன தெரியுது? இன்னும் எல்லாரும் டூருக்கு போகிறாங்க, நான் போண்டான்னு சொல்கிறாரு. ஐயோ இது என்னது? ஆமேன். இதுதான் நிலை. சபையிலும் இதுதான். உன்னை கிறிஸ்துவுக்குள்ளால பெற்றெடுத்த சபை உனக்கு போதனை தரும்போது சில வேளைகளில் ஆழமான சத்தியங்களை அழுத்தமாக சொல்ல வேண்டியது இருக்குது. மக்களே, அந்த நேரத்தில் பவுல் என்ன உணர்வோடு இருந்தாருன்னா, இந்த பாருங்க, நீங்கள் என்ன பைத்தியம்னு சொல்ல போறீங்க, நீங்கள் ஒரு பைத்தியக்காரன்னு சொல்ல போறீங்க, யார் இதை கேட்பார் அப்படின்லாம் சொன்னாங்க. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அதுவரையிலும் அப்பத்தை பிட்டு 5000 பேருக்கு கொடுத்து அப்படி எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. வந்துட்டு, ஆண்டவரே எங்க போனீங்க, உங்களை நாங்கள் தேடி வந்தோமே. ஆமென். இன்னைக்கு கூட்டம் பாருங்க, சபைகளில் கூட்டம், எல்லாம் கூட்டம் ஐயா. நவநாள் கூட்டம், இங்கே அந்தோணியார் கூட்டம், அங்கே திருவிழா கூட்டமாக வந்து சேர்றாங்க. நீங்கள் எதுக்காக என்கிட்ட வர்றீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த அப்பம் சாப்பிட்டதுனால தானே வர்றீங்க. ஆமேன். இந்த அப்பத்தை எல்லாம் சாப்பிட வேண்டியது, என்னை சாப்பிடுங்கள். ஆமேன். கூட்டம் கரைஞ்சிரும், ஒன்றும் இருக்காது. என்னை சாப்பிடுங்கள். இந்த பேச்சு மிதமிஞ்சி போகிறது என்று சொன்னாங்க. அறிவீனம். கருமையானவர்களே, அறிவீனம் என்று அவர்கள் கணக்கு போடுகிறார்கள். இந்த ஆளு புத்தி பேதலித்து பேசுகிறார் ஐயா, தன்னை வாங்கி உண்ண சொல்றாரே, அது என்ன கணக்குது? ஆமேன். இவரை வாங்கி உண்ணணுமே. ஆமேன். பிரியமான பிள்ளைகளே, அதுதான் அந்த அறிவீனத்தை பொறுத்து கொள்ளுங்க. நாம் பேசுறதுக்கு முன்னாலே அவர் போட்டு அவங்களை எல்லாம் ஆயத்தம் பண்றார்.
என் அறிவீனத்தை நீங்கள் சற்றே பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதை பார்க்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, இந்த அறிவீனம் என்பதனுடைய அர்த்தம் அதுதான். நீங்கள் என்று சொன்னாலும் அதனுடைய அர்த்தம் அதுதான். சற்று பொறுத்து கொள்ளுங்கள். பிரியமான பிள்ளைகளே, சற்று பொறுத்து கொள்ளுங்கள். சற்றே பொறுத்து கொள்ளுங்கள். கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. ஏன்னா நிறைய பொறுத்து கொள்றதுக்கு உங்களுக்கு முடியாது. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு உலகத்தில் இருக்கிறீங்க. ஆமாம், அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஒரு புத்து பேதலிப்பில் இருக்கிறீங்க. ஒரு இருளும் அந்த காரத்தினுடைய கட்டுக்குள்ளே இருக்கிறீங்க. ஆகையினால உங்களால் அப்படி ஒன்றும் பொறுத்துக்கிடவும் முடியாது, அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகையினால கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1%. ஆமாம், எப்படி கேட்குறாரு பாருங்க, அவர் கேட்குற விதம் பாருங்க. இப்படித்தான் ஒவ்வொரு தாயும் தன்னுடைய பிள்ளையை வளர்க்கும் போது கெஞ்சி கிரவி அந்த பிள்ளைகளுடைய அடம்பிடிகளை எல்லாம் சகிச்சு ஊட்டி 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 ஒரு நிலைக்கு கொண்டு வர்றாங்க. அதுதான் அந்த தகப்பனும் செய்கிறாரு பாருங்க. ஒரு பெரிய சத்தியத்தை சொல்ல போறாரு. ஆனா இந்த சத்தியத்தை எனக்கு பிள்ளைகள் எடுத்துக்கிட மாட்டாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியுது. ஆனா கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, பொறுத்துக்க. ஏன்னா பொறுத்துக்கன்னு சொல்றதுனாலேயே நீ பொறுத்து கொள்ள மாட்டே இந்த உபதேசத்தின் அர்த்தம். கைத்தாளத்தோடு ஆமாம், நான் சொல்ல போறதை நீங்க கொஞ்சம் பொறுத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரடக்ஷன் நீங்க போடும்போதே அப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? ஓ, கொஞ்சம் கட்டமாக ஏதோ சொல்ல போறாரு, நமக்கு பிடிக்காத காரியத்தை சொல்ல போறாரு. ஆமே மக்களே, நான் ஒன்று சொன்னால் நீ கோவப்படக்கூடாது. ஆமே, நீ வருத்தப்படக்கூடாது, நீ பொறுத்து கொள்ளணும். இப்படி நம்ம பிள்ளைகளிடத்துல சொல்கிறோம் இல்லை? ஏன்னா அவங்கள பக்குவப்படுத்தி ஆயத்தப்படுத்துறது மாதிரி தான் இங்கே சொல்கிறாரு. கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு. கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. எனக்கு பிரியமான பிள்ளைகளே, இதில் ஒரு அழுத்தம் இருக்கிறது. இதில் ஒரு பெரிய அழுத்தம் இருக்கிறது. இதைத்தான் திருச்சபை நமக்கும் சொல்கிறது. ஒரு உபதேசம் கொடுக்கும்போது இந்த 1வது வசனத்தை மக்களை நினைவில் வச்சுக்கிடுங்க. ஒரு சத்தியத்தை எடுத்து சொல்லும்போது அந்த சத்தியத்தை நாம் யாரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம்? யார் இதை எனக்கு சொல்கிறா? ஆமேன். இது எங்கிருந்து வருகிற உபதேசம்? எங்கேயோ ஒரு டிவியில் நிகழ்ச்சி நான் பார்த்து கொண்டிருந்தேன், அங்கே வந்த ஒரு உபதேசம். எங்கே ஒரு 1000 ஸ்தோத்திர பலி புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தேன், அங்கிருந்து வந்த ஒரு உபதேசம். எங்கோ ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் பேசிகிட்டு இருப்பதை என்னுடைய காதில் கேட்டேன் ஒலிபெருக்கி மூலமாக, அங்கிருந்து வந்த உபதேசம். அப்படி அல்ல. எங்கோ நான் காலேஜில் போயிட்டு இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொடுத்த உபதேசங்கள். அப்படி அல்ல. இங்கே சபையிலே உங்களுக்கு இயேசுவின் நாமத்திலே கொடுக்கப்படுகிற உபதேசங்கள் என்று சொன்னால், ஆமென். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போமா? வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், ஆண்டவருடைய மலைக்கு செல்வோம், யாக்கோபின் கடவுளின் கோவிலுக்கு போவோம், யாக்கோபின் கடவுளுடைய கோவிலுக்கு போவோம். அவர் தம் வழிகளை யாக்கோபின் கடவுள் தம் வழிகளை, யாக்கோபின் கடவுள். இப்ப எங்க போறோம்? ஆமென். யாக்கோபின் கடவுள் இருக்கக்கூடிய வீட்டுக்கு போவோம். அங்கே அவர் தம் கடமை, தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார். கைத்தாளத்தோடு மக்களை, எங்கேயோ போனதுல அல்ல. நான் தனியாக ஜோம் பண்ணிட்டு இருந்தேன், தியானிச்சுட்டு இருந்தேன். அப்போது எனக்கு ஆவியானவர் உணர்த்தினதாக எனக்கு கருத்துக்கள் எல்லாம் பட்டிருக்கு. நோ, அதல்ல. இங்கே யாக்கோவனுடைய கடவுளுடைய இல்லத்துக்கு போவோம், வீட்டில் போவோம். அவருடைய வீட்டுக்கு நம்ம போனோம். எதுக்காக? ஏன்னா அங்கே போனா அங்கே அவர் தம்முடைய வழிகளை நமக்கு கற்பிப்பார். கோயில்ல தெய்வம் தன்னுடைய வழிகளை நமக்கு கற்று தருவாராம். பிரியமான பிள்ளைகளே, அதுக்கு தானே இந்த சின்ன பச்சை பிள்ளைகளிலிருந்து இந்த முதியோராய பெரியவங்க வரையிலும் அத்தனை பேரும் வந்து ஆன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். ஐயா, எனக்கு ஏசப்பா அவருக்கு வழிகளை சொல்லி தர போறாரு. எதுக்கு தெரியுமா? தொடர்ந்து வாசிப்போம். நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். நாமும் அவர் நெறிகளில் நடப்போம். அவர் என்னத்துக்கு சொல்றாரு மக்களே? நீங்க இதை கடைபிடிப்பதற்காக. அதை கேட்டுட்டு அதை யோசிச்சு அது நம்முடைய வழிக்கு சரியா இருக்குதா, இதெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியுமா,
இதனால நமக்கு எதிர்காலம் பாதிக்கப்படுமா, அதனால நமக்கு என்னென்ன இப்ப இருக்கிற சுக வாழ்க்கையெல்லாம் பாதிக்கப்படுமா, இப்படி அலசி பார்க்கறதுக்கு அல்ல. நான் சொல்றேன், நீ அதை கேட்டிருக்கணும். அதான் பைபிள். காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சபைகள் இருக்குது, காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கு. சத்தியத்தோடையும் உலகத்தோடையும் இன்னைக்கு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் நம்ம வாழலை. எங்கே உடன்படிக்கையில் காம்ப்ரமைஸ் என்பதில்லை, சொன்னா கேட்டிருக்கணும். அதே தான். ஏன்னா யாக்கோபினுடைய கோயில்ல தெய்வம் என்ன பெற்றெடுத்த தகப்பை எனக்கு சொல்றாரு. அதுல அங்க வேற காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கு ஒண்ணும் இல்லை. அதை செய்திருக்கணும். ஆழத்துக்கு போங்கள், ஆழத்தில் உங்கள் வலைகளை வீசுங்கள்னு சொன்னால் அதை அப்படி செய்திருக்கணும். ஆண்டவரே, ஆழத்தில் போனால் எங்களுக்கு நீச்சல் அடிக்க தெரியாதே, ஆண்டவரே அங்கே அலை வந்தால் நாங்கள் செத்து போவோமே, அதெல்லாம் ஏன் பேசுகிற? நீ சொல்கிறது யாரு? இந்த பின்னணியில் தான் ஆதி ஆவிக்குரிய சபைக்கு உபதேசங்கள் கொடுக்கப்பட்டன. இன்னைக்கு பைபிள் திருச்சபையில் நம்ம பார்க்குற சத்தியங்கள் எல்லாம் அதுதான். நமக்கு இன்னைக்கு காண்ற உலகத்தில் காண்றக்கூடிய திருச்சபைகள் அல்ல நமக்கு மாடல். இந்த மாடல் சர்ச்னு சொல்றது இங்கே பைபிளில் இருக்கையா. இதுக்கு எதிராக ஒரு சர்ச்சை நம்மோட பேசிட்டு இருக்கா? நோ 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 நோ, நீ எங்கிருந்து வந்தேன்னு தான் கேட்போம். ஏன்னா இங்கே நமக்கு எல்லாம் இருக்குது. இங்கே அந்த 1ஆம் வசனத்தில் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு கடினமான, அவனுக்கு ஒரு காலகட்டத்தில் கஷ்டமான ஒரு உபதேசத்தை கொடுக்கிறதுக்கு தன்னை ஆயத்தப்படுத்துவதை பார்க்கிறோமா? அப்புறமா இந்த இன்ட்ரடக்ஷனை கொடுத்துட்டு 2ஆம் வசனத்துக்கு வருகிறார். அருமையான பிள்ளைகளே, 1ஆம் வசனத்தை புரிஞ்சுக்கிட்டோம். 1ஆம் வசனத்தில் ஒரு தகப்பன் தன்னை ஆயத்தப்படுத்துகிற மக்களே கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. நான் ஒருவேளை புத்தி இல்லாமல் பேசுகிற மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் நான் பேசாமல் இருக்க முடியாது, நான் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். உங்களுடைய வாழ்க்கையை சம்பந்தப்பட்ட, உங்களுடைய வாழ்க்கை திசை திருப்பி போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை சம்பந்தப்பட்ட, உங்களுடைய வாழ்க்கையை ஹால்ட்டு நிறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான கருத்தை நான் பேச போகிறேன். நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளணும், ஆயத்தமாக இருங்கன்னு சொல்கிறாரு. 2ஆம் வசனத்தை வாசிப்போம். உங்கள் மீது, ஆமென், உங்கள் மீது கடவுள் கொண்டுள்ள அதே அன்பார்வத்தை நானும் கொண்டுள்ளேன். இந்த 2வது வசனத்தில் 2 கருத்துக்கள் வருவதை பார்க்கிறோம். முதலாவது கருத்தை இப்ப வாசித்தோம். உங்கள் மீது கடவுள் கொண்டுள்ள அதே அன்பார்வத்தை நானும் கொண்டிருக்கிறேன். அப்போ சொல்ல போறது, நான் சொன்னாலும் நான் என்னை பற்றி அல்ல பேசுறேன். இப்போ எனக்குள் இருந்து, நான் யாருக்குள் இருந்து, கடவுளுக்குள் இருந்து, கடவுளுடைய ஸ்தானத்தில் இருந்து உங்களோட பேசுறேன். அதுக்குள்ள தகுதி எனக்கு இருக்கான்னு நீங்க பாப்பீங்க. கடவுள் சொல்றது மாதிரி சொல்றேன். விசுவாசியே, உன்னிடத்திலே உன்னை பெற்றெடுத்த போதகர் பேசும்போது இந்த பாரத்தில் இருந்து தான் பேசுறாரு. எப்படி பேசுறாருன்னா, ஒரு போதகர் தன்னுடைய மந்தைக்கு பேசும்போது கடவுளுடைய ஸ்தானத்தில் இருந்து பேசணும், கடவுளுடைய பொறுப்புல இருந்து பேசணும். இது இன்னொரு கருத்து. சும்மா ஏதோ பேசுறோம், மக்களுக்கு பேசுற மாதிரி ஏதாவது பேசிட்டு போறதுக்கு அல்ல. கடவுளுடைய வார்த்தை கேட்கறதுக்காகவும் கடவுளுடைய கோயில்ல மக்கள் வந்திருக்கிறாங்க, கடவுளுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. அப்போ கடவுளுடைய வார்த்தையை கடவுளுடைய ஸ்தானத்தில் இருந்து பேசணும். இப்போ அவர் எங்க போறாருன்னா, உங்களை பெற்றெடுத்த தகப்பன் நான். இந்த தகப்பன் யாராயிருக்கிறேன்? இப்போ கடவுளுடைய ஸ்தானத்தில் இருந்து பேசுறேன். கடவுளுடைய ஸ்தானம், அந்த இடத்துக்கு அவர் வர்றாரு. எப்படி வர்றாருன்னா, உங்களை பற்றி அவருக்கு எவ்வளவு ஸ்நேகம் உண்டோ, அக்கறை உண்டோ, அந்த ஸ்நேகத்தையும் அதே அக்கறையையும் உள்ளடக்கி நின்று நான் உங்களோட பேசுறேன். கைத்தாளத்தோடு. எனக்கு அருமையான பிள்ளையே, ஒரு தேவ ஊழியர் உன்னோடு பேசும்போது சுயத்திலிருந்து பேசலாம். ஆனால் ஒரு சபையை பெற்றெடுத்த, சபையில் உன்னை பெற்றெடுத்த தகப்பன் பேசும்போது பவுல் அந்த பாரத்தை காட்டுறாரையா. உங்கள் மீது கடவுள் கொண்டுள்ள அதே அன்பார்வம். ஆமே, அன்பார்வம்.
அன்பால கொண்ட அக்கறை, அதே ஸ்நேகம். இப்போ அவருக்கு தெரியும், அவர் யூதன், அவர் ஒரு பரிசேயன், ஒரு பரிசேயன், கமாலியனுடைய காலடியிலிருந்து வேதத்தை கற்றுக்கொண்டவர், கடவுள் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நேசித்தார் என்பதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டவர். ஐயா, அவருக்கு தெரியாததில்லை, அவர் அப்படி சொல்லிட்டாரு. ஆனால் அந்த அளவுக்கு என்னால் இருக்க முடியுமாங்கிறதெல்லாம் நினைச்சு கூறி குறுகுவார். ஆனாலும் ஒரு சத்தியத்தை சொல்லும்போது, ஆமேன், நானும் கடவுளுடைய ஆவியை பெற்றுக்கொண்டவன் என்ற நிலையிலே உங்களோடு பேசுகிறேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியை பற்றி பேசும்போது அவர் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், நானும் தேவ ஆவியை பெற்றுக்கொண்டவன் என்ற நிலையிலே இருந்து பேசுகிறேன் என்று சொல்வார். இங்கே சுயம் உனக்கு வர வேண்டியதில்லை, எங்கோ யாரோ எழுதி வச்சதை புக்ஸத்தில் படிச்சுட்டு வந்து சொல்றதல்ல. ஒரு தாமஸ் அக்வினாஸ் இப்படி சொல்லுகிறார், ஆமென், ஒரு காலரானர் இப்படி பேசுகிறார், அதை பேசுறதுக்கெல்லாம் நான் இங்கே வந்தது. ஆமென், என் ஆண்டவர் என்னை அனுப்பியவர், என்னை உங்களோடு பேசுவதற்காக அனுப்பியவர். ஆமென், அப்போஸ்தலர், அவர் அனுப்பப்பட்டவர். அவர் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரோ பாருங்க. எரேமியா 31ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிப்போமா? எரேமியா 31:3. ஆண்டவர் அவர்களுக்கு தொலைவிலிருந்து தோன்றினார், உனக்கு நான் ஆமென் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன். இந்த அன்புக்கு ஒரு எல்லை இல்லையப்பா. கடவுள் உன்னை எவ்வளவு அன்பு செய்தார்னா, நான் உனக்கு முடிவு இல்லாத ஸ்நேகத்தை வைத்திருக்கிறேன். எவர்லாஸ்டிங் லவ். உனக்கு அவர் வைத்திருக்கிற ஸ்நேகம் அப்படிப்பட்டது. அது பவுலுக்கு தெரியும். அவர் சொல்றாரு, உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் ஐயா அவர், அது போல ஆனும் அன்பு வச்சு தான் உன்னிட்ட பேசுறேன்னு சொல்றாரு. 20வது வசனம் வாசிப்போம். அதே வசனம், எப்ராயிம் என் அருமை மகன் அல்லவா. தொடர்ந்து வாசிப்போம். நீ என் அன்பு குழந்தை அல்லவா. அன்பு குழந்தை. ஸ்நேகத்தை பார்த்துக்கோ. ஒரு தகப்பனுடைய ஸ்நேகம். இஸ்ரவேல் ஜனங்களே, யூத மக்களே, இந்த கொரிந்து திருச்சபையினுடைய விசுவாசிகளே, கடவுள் உங்களை எப்படி அன்பு வைத்திருக்கிறார் என்று வேதத்தில் நீங்கள் படித்திருக்கிறீர்கள். எப்ராயிம், நீ என்ற வல்சல புத்திரன், நீ என்ன அருமை மகன் அல்லவா, உன் மீது நான் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். உனக்கு எதிராக நான் அடிக்கடி பேசிய போதும் உன்னை நான் இன்னும் நினைவில் கொண்டிருக்கிறேன். ஆமென். உன்னுடைய போக்குகள் சரியில்லை, நீ இருக்கிற இடம் சரியில்லை, நீ போற திசை சரியில்லை, உன்னுடைய நடவடிக்கைகள் சரியில்லைன்னு நான் அடிக்கடி சொன்னாலும் ஒரு தகப்பன் இல்ல, நீ எவ்வளவுதான் ஊதாரியா போயிருந்தாலும் நான் காத்தில்லா இருக்கிறேன். பிள்ளையே, என்னைக்கு நீ திரும்புவ. ஆமென். தொடர்ந்து வாசிப்போம். உனக்காக என் இதயம் ஏங்கி தவிக்கின்றது. கைத்தாளத்தோடு. ஐயா, அப்படிப்பட்ட நான் பேசுறேன். ஒரு உபதேசம் கேட்க வரும்போது, இது யார் பேசுறா, இது யாரிடத்திலிருந்து வருகிறது? யாக்கோபின் தேவனுடைய இல்லத்திலிருந்து கடவுள் என்னோடு பேசுகிறார், அவருடைய வழிகளை சொல்லித் தருகிறார். அதை கேட்க வர்றோம். இங்க பசப்பு வார்த்தைகளையும் வினோத பிரியர்களுக்கான சில கதைகளையும் கட்டுக்கதைகளையும் யோசனைகளையும் தருவதற்கல்ல. அதை கேட்காதீர்கள் என்று வேதம் சொல்லுதையா. ஆனா ஒரு தகப்பனுடைய இடத்திலிருந்து சொல்றாரு. தொடர்ந்து வாசிப்போம். திண்ணமாய் உனக்கு நான் இரக்கம் காட்டுவேன். பிரியமான பிள்ளைகளே, இது அவருடைய சிநேகம். பவுலுக்கு அது தெரியும், யூதர்களுக்கு அது தெரியும். கடவுள் உங்கள்கிட்ட எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுதில்ல? அதே அன்பு நானும் வச்சிருக்கிறேன், அதே அன்பு ஆர்வத்தை கொண்டிருக்கிறேன். அவருடைய அன்பை பற்றி ஏசாயா 49:15, ஏசாயா 54, 6, 7, 10 இந்த வசனங்களில் எல்லாம் கடவுள் எவ்வளவு நம் மீது அன்பு வைத்திருக்கிறார், பேரன்பு வைத்திருக்கிறார். மலைகள் நிலை பெயரலாம், குன்றுகள் அதிர்ந்து போகலாம், ஆனால் நான் உன் மீது வைத்திருக்கிற அன்பு ஆசையாதையா. உன்னுடைய பலவீனங்களால என்னுடைய சிநேகத்தை நீக்க முடியாது. நீ சில தப்பு தவறுகள் செஞ்சுட்டு இருக்கிறேங்கிறதுக்காக நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பை அடிச்சிட முடியுமோ? அவ்வளவு சக்தி உனக்கு இருக்கா? நீ உன்னுடைய அறிவீனத்துக்கு என்னை எதிர்த்து நிற்கக்கூடிய என்னுடைய சிநேகத்தை அழிக்கக்கூடிய சக்தி இருக்குதோ? ஓ, புல்லை போன்று இன்றைக்கு தோன்றி நாளைக்கு அழியக்கூடிய அற்ப மக்களே, உங்களுக்கு அப்படி ஒன்றும் சக்தி இல்லை.
என்னுடைய சிநேகத்தை உங்களால் அழிக்க முடியாது. உங்களுடைய பாவ ஜீவியத்தினாலே, உங்களுடைய அக்கிரம ஜீவியத்தினாலே நான் உங்கள் மீது வைத்திருக்கிற சிநேகத்தை அழிக்க முடியாது. ஓ மணவாட்டியே, நீ பிரமாணிக்கம் தவறி போவே, எனக்கு தெரியும். நீ எத்தனை பேர்கிட்ட சுத்தினாலும் சரி, நீ எத்தனை பேரோடு பின்னால ஓடினாலும் சரி, நீ எப்படிப்பட்ட அசிங்கமான வாழ்க்கை, பரத்தையின் வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, இப்ப திரும்பி வா. அழுக்கடைஞ்சிட்ட என் ரத்தத்தை கொண்டு உன்னை கழுவி சுத்திகரிச்சு நான் உனக்கு எனக்கு சொந்தமாக்கிடுவேன், இன்னும் சொந்தமாக்குவேன். அப்படி சொல்றவர்லவா அவரு. மலைகள் நிலை பெயரலாம் ஐயா, குன்றுகளாக இருந்து போகலாம், நான் உன் மீது வைத்திருக்கிற அன்பு அசையாதையா, நான் என் ஜீவனையே உனக்கு தருவேன். ரோமையர் 5ஆம் அதிகாரம், ரோமையர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போமா? ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே, கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்துக்காட்டினார். நீ இன்னும் பாவியாக இருந்த போதே எனக்கு எதிராக நான் எதை செய்யணும் சொல்றேன்னு நீ செய்யாமலே இருக்கிற. நீ நியாயம் பேசி நீ என்னிடத்துல எல்லா குதர்க்கங்களையும் பேசி என்னை விட்டு தூரம் போயிட்டு இருக்கிற. அப்படி இருந்த போதும் நான் என் உயிரை உனக்காக கொடுத்தேன். நீ செய்கிற சண்டித்தனங்களால, நீ செய்கிற தப்பு தவறுகளால நீ உண்டாக்கக்கூடிய தண்டனையை, எல்லா குற்றங்களுக்கும் தண்டனை உண்டு. இந்த தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆமென். அப்படி அல்லவா நான் உன்னை அன்பு செய்தேன். இதுதானே கடவுளுடைய அன்பு. இவ்வளவு அன்பு நான் உங்கள் மேல கொண்டிருக்கிறேன். இந்த கடைசியில் சொல்லும்போது அதை நானும் கொண்டிருக்கிறேன் என்று சொல்வார். இதே அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தில் கடைசியில் பாருங்க, 27 முதல் 29 முடியல எப்படி அவர் இந்த திருச்சபையின் மேல அன்பு கொண்டிருக்கிறாரு, அவருடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாரு. நானும் கொண்டிருக்கிறேன்னு சொல்றாரு. கேட்போமா? இதே 11ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27 முதல் 29. பாடுபட்டு உழைத்தேன், பன்முறை கண் விழித்தேன், பசி தாகமுற்றேன், பட்டினி கிடந்தேன், குளிரில் வாடினேன், ஆடையின்றி இருந்தேன். இதை தவிர எல்லா திருச்சபைகளைப் பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாயிருந்தது. பாருங்கப்பா, உங்களை பற்றி தான். உங்களுக்காக அடிபடுறேன். என் குடும்பத்துக்காக நான் கல்யாணம் பண்ணவில்லை, நம் பிள்ளைகளுக்காக வாழல, என் குடும்பத்துக்காக வாழல, என் சொத்து சுகங்களை சம்பாதிக்கிறதுக்காக வாழல. உங்களுக்காக என் ஜீவனை கொடுத்திருக்கிறேன். உங்களுக்காகவே நேரத்தின் ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்காகவே கையெழுத்துக் கொண்டிருக்கிறேன். நான் படுகிற ஒவ்வொரு பாடுகளும், என் சரீரத்தில் நான் தாம்பும் ஒவ்வொரு தழும்புகளும், நான் பட்ட அடிகளும், நிந்தைகளும், அவமானங்களும், அப்படி ஒன்று இல்லாமல் என்னால் இருந்திருக்க முடியுமா? இதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு உலகத்தில் எல்லாரை போல நானும் சுகத்தோடையும் சொகுசாகவும் வாழ்ந்திருக்க முடியும். ஆனா இன்னைக்கு நான் உங்களை அன்பு செய்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களுக்காக என்னை கையளித்திருக்கிறேன். நேசருடைய திரு கரத்துக்குள்ளால அந்த ஒரே காரணத்துக்காக நான் எவ்வளவு நொறுக்கப்பட்டிருக்கிறேன் தெரியுமா? பாருங்க, இந்த கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அந்த திருச்சபைக்கு அவர் இன்னும் ஆழமா ஒரு வார்த்தை சொல்லுவார். ஆமென். கொலோசையர் 1:24. இப்பொழுது உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். எதுக்கையா இந்த மகிழ்ச்சி? சபையினுடைய விசுவாசிகள் அவங்க பாடுகள், அவங்க செய்த குற்றங்களுக்காக அவங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு போய் நம்ம ஏன் தலையிட போறோம்? அவங்க பாடுது. ஆமே, உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கிறான், போயிட்டு ஒரு போதகர் சொல்ல முடியுமா? உங்கள் மேய்ப்பர் சொல்ல முடியுமா? உங்கள் பெற்றெடுத்த தகப்பனதை சொல்ல முடியுமா? உங்கள் பொருட்டு ஆம் யாரை அனுப்புவேன்? என் மக்களின் விடுதலைக்காக யாரை அனுப்புவேன்? ஏசாயா 6 கேட்பார்ல கடவுள், யாரை அனுப்புவேன்? என் மக்கள் கட்டுண்டு கிடக்கிறார்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பேயின் வலையில் சிக்குண்டு அதன் விருப்பத்திற்கு அடிமைப்பட்டு போய் கிடக்கிற என் ஜனத்தை விடுவிக்க யாரை அனுப்புவேன்? கஷ்டமில்லா
பிசாசோடு போராடி யுத்தம் செய்து ரணக்களத்தில் கடந்து தானே அந்த பிள்ளைகளை மீட்டுட்டு வரணும். யாரை அனுப்புவேன்? யார் போவா? சுயதலம் உள்ளவ யார் போவா? தான் உண்டு, தன்னுடைய பாடுண்டு, தன்னுடைய சுகம் உண்டு நினைச்சிட்டு இருக்கிறவன் போவானா? இதோ வருகிறேன் ஆண்டவரே, அப்பா என்னை அனுப்புங்கள்னு சொன்னார்ல. ஆமென். அதைத்தான் பவுல் சொல்றாரு, உங்கள் மீது விழ வேண்டிய அடிகளை நான் சுமக்கிறதுக்காக. விசுவாசியே, விசுவாசியே, நான் பெற்றெடுத்த என் விசுவாசியே, உன் மீது விழ வேண்டிய அடியை நான் சுமப்பதற்கு தயாராயிருக்கிறேன் என்று சொல்றாரு. தொடர்ந்து வாசிப்போம். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக, தன் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார். அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை, அவர் மேலும் முடிஞ்சாச்சுல. இத்தனை காலம் நீங்க செய்த பாவங்களுக்கெல்லாம் அவர் சிலுவையில் நொறுக்கப்பட்டாச்சு, ரத்தம் சிந்திட்டாரு. திருச்சபைக்காகத்தான் அவர் ரத்தம் சிந்தினார் ஐயா. அவரை விசுவசித்து ஏற்றுக்கொண்டு மனம் மாறி பாவம் மன்னிப்பு பெற்று அபிஷேகம் பெற்று ஞான ஸ்நானம் பெற்ற சபைக்காகத்தான் இயேசு மரித்தார். யாருக்காகவும் மரிக்கல. பவுல் அதை தெளிவா சொல்றாரு. எங்கேயோ கிடக்கிற ஒரு ஊதாரி மகன் பன்றிக்குடியில் கிடக்கிறவனுக்காக இவர் மரித்தார்னு சொல்லல. யாருக்காக மரித்தார்? ஆமேன், உனக்காக, திருச்சபைக்காக அவர் மரித்தார் ஐயா. திருச்சபைக்காக அவர் ரத்தம் சிந்தினாரு. இந்த திருச்சபை அவர் ரத்தம் சிந்தியல, இனிமே நான் அவர் ரத்தம் செய்ய வைக்கக்கூடாது. உன்னுடைய ஒவ்வொரு பாவங்களும், நீ மீண்டும் மீண்டும் செய்கிற ஒவ்வொரு பாவங்களும் என் ஆண்டவராகிய இயேசுவை மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைகிறது என்பதற்கு இந்த வசனம் அடையாளம் ஐயா. இந்த அடியை இன்னைக்கு யார் வாங்குறா? இன்னைக்கு யார் சிலுவையிலே அறையப்படுறா? உன்னை இந்த விசுவாசத்திலே பெற்றெடுத்த போதகர்கள், உன்னை பெற்றெடுத்து வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய திருச்சபை இன்று உனக்காக சிலுவையிலே அறையப்படுதுப்பா. அது உன்னால புரிஞ்சுக்கிட முடியாது. புரிஞ்சுக்கிடணும். உபதேசங்கள் வரும்போது உபதேசத்துக்கு முன்னால் அவர் கொடுக்கிற இன்ட்ரடக்ஷன் பாருப்பா. இவ்வளோ ஆழமான ஒரு சத்தியத்தை சொல்ல போறதுக்கு முன்னால் எப்படி சொல்றாரு? ஆமேன். கடைசியில் சொல்றாரு, நானும் கொண்டிருக்கிறேன். அந்த கொலோசியர் 1:24 மீண்டும் வாசிப்போமா? இப்பொழுது உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக, ஆமென், வேதனையுற்றார். அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன். கைத்தாளத்தோடு. அப்பேற்பட்ட நான் அந்த கடவுளுடைய இடத்துல இருந்து, சாட்சால் கடவுள் வந்து உனக்காக பாடுபட முடியாது. ஒரு தடவை பட்டாரப்பா, பட்டுட்டு அவர் பரலோகத்துக்கு போனாரு. போயிட்டு தன்னுடைய சிஷ்யன்மாருக்கு சொன்னார், என் மக்களே, இனி பட வேண்டியது நீங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே சொல்லுவார், போங்க, ஓநாய்களுடைய ஆட்டுக்குட்டிகளை போல உங்களை அனுப்புகிறேன். உங்களை அடிப்பார்கள், நொறுக்குவார்கள், சிலுவையிலே அறைவார்கள், கொல்லுவார்கள். ஏற்றுக்கிடுங்க. யாருக்காக? நாம் பெந்தேகோஸ்தே நாளிலே பெற்றெடுத்த சபைக்காக, என்னுடைய பரிசுத்த இரத்தம் சிந்தி ஆட்டுக்குட்டியாம் தேவன் பெற்றெடுத்த இந்த சபைக்காக, மணவாளனாம் ஆட்டுக்குட்டி பெற்றெடுத்த இந்த சபைக்காக நீ கரம் விரித்து கொடு என்று சொல்கிறார். இது ஒவ்வொரு ஊழியரும் செய்ய வேண்டிய விஷயம். அந்த பின்னணியிலே நின்றுதான் இந்த வசனம் தொடர்கிறது. அருமையான பிள்ளைகளே, உபதேசத்தை கேட்பதற்கு முன்னால் யார் பேசுறா, எங்க கேட்குது, எங்கிருந்து வருது என்கிறத தாழ்ச்சியோட புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு என்ன ஆண்டவர் பேசுகிற அந்த ஆழமான சத்தியத்துக்குள்ளால நீ கடந்து போறதுக்கு முன்னாலே இந்த 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை மீண்டும் இல்லத்தில் சென்று நம்ம விசுவசித்து தியானிப்போமா? கர்த்தாவே, உபதேசங்கள் எப்போது வருகிறது, எந்த நேரத்தில் வருகிறது என்பது எனக்கு தெரியாதப்பா. ஆனால் புண்ணுக்கு மருந்து வைக்கிறது போல என் அப்பா வீணா பேச மாட்டாரு. புண்ணுக்கு மருந்து வைக்கிறது போல என் வாழ்க்கையில எனக்காக சொல்ற எந்த சத்தியத்தையும் நான் தாழ்ந்து பணிந்து நான் ஏற்றுக்கொள்வேன். ஒரு பிள்ளை குழந்தை ஏற்றுக்கொள்வது போல ஏற்றுக்கொள்வேன் என்று உன்னை தாழ்த்தி கொடு. இதோ மணவாட்டி எப்பொழுதும் மணவாளனுக்கு பிரமாணிக்கமுள்ள ஒரு பிள்ளையா இருக்கணும். அவருடைய பார்வைக்கு தகாத காரியங்களை நான் நினைக்கக்கூடாது, பேசக்கூடாது, செய்யக்கூடாது. இந்த உறுதிமொழியோடு நாம் தொடர்ந்து இந்த சத்தியத்தை தியானிக்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? என் ஆண்டவருடைய சமூகத்திலே மணவாளன் இயேசு மணவாட்டியாகிய பிள்ளைகளை, சபையை சந்திக்க ஆவியானவராக நம்மை ஆட்கொள்ள வருகிற நேரம்.
கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷையில் தேவனை ஸ்தோத்திரித்து நித்திய மணவாளனே என்னை ஆட்கொள்ள வாரும் என்று கேட்போம். நித்திய மணவாளனே என்னை ஆட்கொள்ள வாரும் என்று கேட்போமா? எனக்கு துணையாளரே என்னை சந்திக்க வாரும் என்று கேட்போமா? என் தேவன் மணவாளராக உனக்கு தந்தவர் தேவனுடைய ஆவியானவர். அவரே உன்னை மணவாளனாக இருந்து உன்னை மணவாட்டியாக ஏற்றுக்கொள்கிறார். அந்த ஆவியானவருக்கு உன்னை ஒப்புக் கொடுங்கள். அந்த ஆவியானவரிடத்தில் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு உன்னை ஒப்புக்கொடு. ஆவியானவரே என் மணவாளனே என்று, ஆவியானவரே என் மணவாளனே என்று அவருடைய கருத்திலே உன்னை ஒப்புக்கொடு.